ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து இந்தியாவில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாக கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து 12 மாதம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட ப்ரோ வெர்ஷன்ஸோ அட்வான்ஸ் வெர்ஷன்ஸோ கொடுக்குறாங்க. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஏர்டெல் மூலமாக ஹெவியாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து 12 மாதம் யூசேஜ் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக நவம்பர் 4லேருந்து ChatGPT வந்து ஹெவியாக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ChatGPT Go வந்து 12 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நானுமே நேற்று வந்து ஆக்சஸ் பண்ணேன். ஆனால் இவங்க ஏன் வந்து இந்தியாவை இப்படி டார்கெட் பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இந்த 12 மாதம் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அதை நம்ம கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா வந்து பயங்கரமான மார்க்கெட்டு. இந்தியா வந்து 2023 வந்து சைனாவோட பாப்புலேஷனை வந்து இந்தியா பீட் பண்ணிச்சு. இப்போ நம்ம தான் உலகத்திலே வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் வந்து 144 கோடி மக்கள் இருக்காங்க. சைனாவில் வந்து 141 கோடி மக்கள் இருக்காங்க. 12 மாதம் வந்து ChatGPTயோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ நம்ம யூஸ் பண்ணோன்னா அது மேலே ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகும். எப்படி வந்து ஜியோ வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்களோ அது மாதிரி ChatGPT வந்து அது மேலே ஒரு டிபெண்டன்சி நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ இந்த 12 மாதத்துக்கு அப்புறம் இந்த 144 கோடி மக்களில் வெறும் 10% ஆஃப் தி மக்கள் வந்து ChatGPT Goவோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ வந்து திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ChatGPT Go வந்து 400 ரூபா போட்டிருக்கான் மாதம். அது மேபி பின்னாடி ஏறலாம். நம்ம 400 ரூபாயை வச்சுக்கலாம். இப்போ இந்த 144 கோடி மக்களில் 10% ஆஃப் தி மக்கள் வந்து 14.4 கோடி. இப்போ இந்த 14.4 கோடி மக்கள் வந்து 400 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 5760 crores வருது. 5760 கோடி ரூபாய் ஒரு வருஷம் ஃப்ரீயாக கொடுக்கறது மூலமாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாதம் 5760 கோடி ரூபாய் இந்த கம்பெனி எடுக்க போகுது. இப்போ இந்த மார்க்கெட் பொட்டென்ஷியல் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். ஏன் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு மற்ற ரீசன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஹேபிட்டை விட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. எப்படி பார்த்தாலும் அது போயிடுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒன்று நம்ம லூஸ் பண்ண மாதிரி நமக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். அதனால் நிறைய பேர் இதை வந்து திரும்ப வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்டோன்மெண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருளை வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அது நம்மளுது அப்படின்ற மாதிரி. இங்கே நம்மளுதுன்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அது போச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாது நம்மளால் சைக்காலஜிக்கலாக. ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து அதை வச்சுக்க தான் பார்ப்போம். அப்போது இந்த ஃப்ரீ இது முடிஞ்ச அப்புறம் அது நம்மக்கிட்ட இல்லை, இந்த ப்ரோ வெர்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஆகும் நமக்கு. அதனாலேயே நம்ம வாங்குவோம். மீதி ரீசன்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்.